விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் தனிமையில் தவித்த காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். சுற்றிலும் மனிதர்கள் இருந்தாலுமே, குடும்பம் இருந்தாலும், உங்களுடைய மனக்காயங்களை புரிந்து கொள்ள ஒரு ஆள் கூட இல்லாத ஒரு கொடூரமான தனிமை உங்களை சூழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு மனக்காயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். உங்களை சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் தங்களின் சுயநலத்தை பார்த்து கொண்டு விலகிய போது நீங்கள் ஒரு இருண்ட அறைக்குள் தனியாக அமர்ந்து அழுது தீர்த்த நாட்கள் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அப்படி அழுது தீர்த்து எதுவுமே உங்களுடைய கைக்கும் எட்டவில்லை, வாய்க்கும் எட்டவில்லை என்று நினைக்கும் பொழுது அதை விட மிகப்பெரிய ஒரு துன்பம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவுமே இருக்காதுங்க. நமக்கு என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லையா, நம்மளுடைய கஷ்டத்தை கேட்க ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று ஏங்கி தனிமையின் கணங்கள் உங்களை கவ்வி பிடித்த போது நீங்கள் அடைந்த மன அழுத்தங்கள் உங்களை ஒரு தற்கொலை விளிம்பு வரைக்கும் கூட அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் வேண்டுமென்று எதையுமே செய்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் தனிமையாக இருந்ததால் யாரும் நம்மளுடன் பேச மாடிக்கிறார்களே, யாரும் நம்மளுடன் சேர மாடிக்கிறார்கள் என்கிற மாதிரியான சில கவலைகள் உங்களுடைய மனதிற்குள்ளே இருந்து நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், நம்ம ஏன் செத்து விடக்கூடாது என்கிற மாதிரியான சில நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடந்த சில மாதங்களுக்கோ வாரங்களுக்கோ முன்பு உங்களுடைய மனதிற்குள் இந்த மாதிரியான எண்ணங்கள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டேதான் இருந்திருக்கும். அந்த ஒரு தனிமை உங்களை வதைத்த வதையானது மிகவும் கொடுமையானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் உண்மையை கண்டுபிடித்த பின் உங்களுடைய மனதிற்குள்ள ஏற்பட்ட வலி இருக்கிறதே, அந்த ஒரு வலி உங்களை உயிரோடு கொன்னது போலத்தான் இதுவரைக்கும் இருக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு ஒரு துப்பறியும் குணமானது பிறவியிலேயே இருந்து கொண்டே இருக்கும். உங்களை யாராவது ஏமாற்றுகிறார்கள் என்றால் அதை நீங்கள் உங்களுடைய அறிவு கூர்மையால் எப்படியாவது கண்டுபிடித்து விடுவீர்கள். அதை யாரிடமாவது விசாரித்து இவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்ன, யாருடன் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் இவர்களுடைய எண்ணங்கள் யோசிக்கிறது என்ற அனைத்தையுமே ஒரு கூட்டு கணக்கு போட்டு பார்ப்பீங்க. போட்டு பார்த்துட்டு இவர்கள் நல்லவர்கள் தானா, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார்களா என்று உங்களுடைய எண்ணங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி யோசித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ விதமான சில விஷயங்களை நீங்கள் முடிவு எடுத்துக்கொண்டுமே தான் இருப்பீர்கள். அப்படி உங்களை சுற்றியுள்ள சில மனிதர்கள் உங்களுக்கு பின்னால் செய்த சூழ்ச்சிகளையும் பொய்களையும் நீங்கள் ஆதாரத்தோடு கண்டுபிடித்த போது உங்களுக்கு உண்மை தெரிந்த சந்தோஷத்தை விட ஒரு மிகப்பெரிய வழிதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிஞ்சியிருக்கும். உங்களுக்கு சந்தோஷம் என்பது குறைவாகத்தான் கிடைத்திருக்கும். ஒரு 30% சந்தோஷம் கிடைத்தது என்றால் அந்த ஒரு காரியத்துல 70% உங்களுக்கு அதற்கு பிறகு பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நாம் இவ்வளவு பாசம் காட்டிய மனிதனா நமக்கு பின்னால் இப்படி ஒரு கேவலமான நாடகத்தை ஆடி இருக்கிறான் என்று அவர்களின் அசல் முகமூடி கலன்று விழுந்த ஒரு தருணத்தில் நீங்கள் அடைந்த மனவேதனை உங்களை மனித குலத்தின் மீதே வெறுப்படைய செய்திருக்கும். ஏன் இப்படியெல்லாம் நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்திருக்கும். உங்களின் நண்பர்கள் துரோகம் செய்த அனுபவமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து அதுவும் சில கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நண்பர்கள் தான் நமது உலகம், நட்புக்காக நாம் உயிரை கூட கொடுப்போம் என்று நீங்கள் சில மனிதர்களை தூக்கி வைத்து கொண்டாடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தால் உங்களுடைய பணத்தையோ நேரத்தையோ பார்க்காமல் முன்னின்று உதவக்கூடிய ஒரு நபர்களும் நட்பு வட்டாரத்தில் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களாகத்தான் எப்போதுமே இருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு நட்பு வட்டமே உங்களுக்கு ஒரு பெரிய துரோகத்தை செய்திருக்கும். உங்களை பின்னால் இருந்து ஏளனமாக பேசுவது, ஏளனம் செய்வது, உங்களுடைய தொழில் ரகசியங்களை வெளியில் போய் சொல்வது அல்லது உங்களுடைய காதலை கெடுப்பது போன்ற காரியங்களை அந்த நண்பர்கள் செய்திருப்பார்கள். அதனால் உங்களுடைய மனதிற்குள் சில கவலைகள் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் உயிரென்று நினைத்த நட்பை உங்களுக்கு விஷப்பாம்பாக மாறிய போது அந்த ஒரு துரோகத்தை உங்களால் ஜீரணிக்கவே முடியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா, நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா, உண்மையாக இருக்கிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நாளுக்கு பிறகு சமூகத்துல ஒரு மதிப்பானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய அவமானங்கள் எல்லாம் மறையத் தொடங்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது பழி சுமத்தி உங்களை ஏளனம் செய்த நன்றியற்ற மனிதர்கள் வாழும் அதே ஒரு ஊரில், அதே ஒரு சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் நேர்மையும் உழைப்பும் நீங்கள் யாருக்கு தெரியாமல் செய்த நன்மைகளும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வரும். நீங்கள் இந்த ஒரு நன்மைகளை செய்யவே இல்லை. நீங்கள் செய்த ஒரு உதவிக்கோ, நீங்கள் செய்த ஒரு நன்மைக்கோ வேறு ஒருவர் பெயர் வாங்கி கொண்டு போயிருப்பார். அந்த ஒரு உண்மை இப்பொழுது வெளியில் தெரிந்து உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடவும் ஆரம்பிக்கும். பெரிய காரியங்களில் உங்களுடைய தலைமை பண்பும் ஆலோசனைகளும் மதிக்கப்படும். சமூகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு அல்லது கௌரவ பதவி உங்களை தேடி வந்துவிடும். உங்களை கடக்கும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றவர்கள் இனிமே உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகூப்பி நிற்கும் அளவுக்கு உங்களுடைய கௌரவமும் மதிப்பும் பல மடங்கு உயர ஆரம்பிக்கும். அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் ஆரோக்கியத்தில் ஒரு புத்துணர்ச்சியானது கிடைக்கும். மன உளைச்சலாலும் தூக்கமில்லாத இரவுகளாலும் கவலைகளாலும் உங்களுடைய உடலிலும் முகத்திலும் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதி, சோர்வு மற்றும் நோயின் பாதிப்புகள் அனைத்தும் நாளை முதல் பனி போல விலகி ஓடும். இனி நம்மால் மீள முடியுமா என்று முடங்கியிருந்த உங்களுடைய உடலில் ஒரு புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியும் பாய்வது போல நீங்க உணரவும் ஆரம்பிப்பீங்க. மன அமைதி கிடைப்பதால் உங்களின் செரிமான கோளாறுகள், இரத்த அழுத்தங்கள் மற்றும் தூக்கமின்மை போன்ற உபாதைகள் தானாகவே குணமாகவோ ஆரம்பிக்கும். முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரமும் சுறுசுறுப்பும் தொற்றி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தேடி கொடுக்கும். மீண்டும் உங்களுடைய இளமைக்கால சுறுசுறுப்பை பெற்று வாழ்க்கைக்குள்ள மீண்டெழவும் நீங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பழைய சிக்கல்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும். நீண்ட நாட்களாக உங்களை உலுக்கி கொண்டிருந்த வம்பு தும்புக்கள், கோட்டு வழக்குகள், அக்கம் பக்கத்து சண்டைகள் மற்றும் உங்களை நிம்மதியாக வாழவிடாமல் தடுத்த தீராத சிக்கல்கள் அனைத்துமே நாளை முதல் உங்களுக்கு சுகமான ஒரு முடிவுக்கு உங்களை தேடி கொடுக்கும். உங்களை பழிவாங்க நினைத்த எதிரிகள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் வளர்ச்சியையும் பார்த்து உங்களிடமிருந்து தானாகவே பின்வாங்கவும் ஆரம்பிப்பாங்க. உங்களின் வாழ்க்கை ஒரு கசப்பான இருண்ட அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்படும். தடைகள் அனைத்தும் பனி போல விலகி காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி செல்லவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்த இழுப்பறிகள் எல்லாமே மறைந்து ஓடும். உத்தியோக பணிகளில் நெருக்கடிகள் குறையும். சுபகாரியங்கள் ஈடேறவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறிவிடும். வர்த்தக பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுப்பறிகள் எல்லாமே மறைந்து நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே நெருக்கங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால பார்த்து முடிவுகளை எடுக்கவும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். சீக்கிறது என்று அனைத்தையுமே ஒரு கூட்டு கணக்கு போட்டு பார்ப்பீங்க. போட்டு பார்த்துட்டு இவர்கள் நல்லவர்கள் தானா, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார்களா என்று உங்களுடைய எண்ணங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி யோசித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ விதமான சில விஷயங்களை நீங்கள் முடிவு எடுத்துக்கொண்டுமே தான் இருப்பீர்கள். அப்படி உங்களை சுற்றியுள்ள சில மனிதர்கள் உங்களுக்கு பின்னால் செய்த சூழ்ச்சிகளையும் பொய்களையும் நீங்கள் ஆதாரத்தோடு கண்டுபிடித்த போது உங்களுக்கு உண்மை தெரிந்த சந்தோஷத்தை விட ஒரு மிகப்பெரிய வழிதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிஞ்சியிருக்கும். உங்களுக்கு சந்தோஷம் என்பது குறைவாகத்தான் கிடைத்திருக்கும். ஒரு 30% சந்தோஷம் கிடைத்தது என்றால் அந்த ஒரு காரியத்துல 70% உங்களுக்கு அதற்கு பிறகு பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நாம் இவ்வளவு பாசம் காட்டிய மனிதனா நமக்கு பின்னால் இப்படி ஒரு கேவலமான நாடகத்தை ஆடி இருக்கிறான் என்று அவர்களின் அசல் முகமூடி கலன்று விழுந்த ஒரு தருணத்தில் நீங்கள் அடைந்த மனவேதனை உங்களை மனித குலத்தின் மீதே வெறுப்படைய செய்திருக்கும். ஏன் இப்படியெல்லாம் நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்திருக்கும்.
உங்களின் நண்பர்கள் துரோகம் செய்த அனுபவமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து அதுவும் சில கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நண்பர்கள் தான் நமது உலகம், நட்புக்காக நாம் உயிரை கூட கொடுப்போம் என்று நீங்கள் சில மனிதர்களை தூக்கி வைத்து கொண்டாடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தால் உங்களுடைய பணத்தையோ நேரத்தையோ பார்க்காமல் முன்னின்று உதவக்கூடிய ஒரு நபர்களும் நட்பு வட்டாரத்தில் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களாகத்தான் எப்போதுமே இருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு நட்பு வட்டமே உங்களுக்கு ஒரு பெரிய துரோகத்தை செய்திருக்கும். உங்களை பின்னால் இருந்து ஏளனமாக பேசுவது, ஏளனம் செய்வது, உங்களுடைய தொழில் ரகசியங்களை வெளியில் போய் சொல்வது அல்லது உங்களுடைய காதலை கெடுப்பது போன்ற காரியங்களை அந்த நண்பர்கள் செய்திருப்பார்கள். அதனால் உங்களுடைய மனதிற்குள் சில கவலைகள் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் உயிரென்று நினைத்த நட்பை உங்களுக்கு விஷப்பாம்பாக மாறிய போது அந்த ஒரு துரோகத்தை உங்களால் ஜீரணிக்கவே முடியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா, நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா, உண்மையாக இருக்கிறதா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நாளுக்கு பிறகு சமூகத்துல ஒரு மதிப்பானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர ஆரம்பிக்கும். உங்களுடைய அவமானங்கள் எல்லாம் மறைய தொடங்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது பழி சுமத்தி உங்களை ஏளனம் செய்த நன்றியற்ற மனிதர்கள் வாழும் அதே ஒரு ஊரில், அதே ஒரு சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் நேர்மையும் உழைப்பும் நீங்கள் யாருக்கு தெரியாமல் செய்த நன்மைகளும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வரும். நீங்கள் இந்த ஒரு நன்மைகளை செய்யவே இல்லை. நீங்கள் செய்த ஒரு உதவிக்கோ, நீங்கள் செய்த ஒரு நன்மைக்கோ வேறு ஒருவர் பெயர் வாங்கி கொண்டு போயிருப்பார். அந்த ஒரு உண்மை இப்பொழுது வெளியில் தெரிந்து உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடவும் ஆரம்பிக்கும். பெரிய காரியங்களில் உங்களுடைய தலைமை பண்பும் ஆலோசனைகளும் மதிக்கப்படும். சமூகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு அல்லது கௌரவ பதவி உங்களை தேடி வந்துவிடும். உங்களை கடக்கும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றவர்கள் இனிமே உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகூப்பி நிற்கும் அளவுக்கு உங்களுடைய கௌரவமும் மதிப்பும் பல மடங்கு உயர ஆரம்பிக்கும். அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் ஆரோக்கியத்தில் ஒரு புத்துணர்ச்சியானது கிடைக்கும். மன உளைச்சலாலும் தூக்கமில்லாத இரவுகளாலும் கவலைகளாலும் உங்களுடைய உடலிலும் முகத்திலும் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதி, சோர்வு மற்றும் நோயின் பாதிப்புகள் அனைத்தும் நாளை முதல் பனி போல விலகி ஓடும். இனி நம்மால் மீள முடியுமா என்று முடங்கியிருந்த உங்களுடைய உடலில் ஒரு புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியும் பாய்வது போல நீங்க உணரவும் ஆரம்பிப்பீங்க. மன அமைதி கிடைப்பதால் உங்களின் செரிமான கோளாறுகள், இரத்த அழுத்தங்கள் மற்றும் தூக்கமின்மை போன்ற உபாதைகள் தானாகவே குணமாகவோ ஆரம்பிக்கும். முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரமும் சுறுசுறுப்பும் தொற்றி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தேடி கொடுக்கும். மீண்டும் உங்களுடைய இளமை கால சுறுசுறுப்பை பெற்று வாழ்க்கைக்குள்ள மீண்டெழவும் நீங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பழைய சிக்கல்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும். நீண்ட நாட்களாக உங்களை உலுக்கி கொண்டிருந்த வம்பு தும்புக்கள், கோர்ட்டு வழக்குகள், அக்கம் பக்கத்து சண்டைகள் மற்றும் உங்களை நிம்மதியாக வாழ விடாமல் தடுத்த தீராத சிக்கல்கள் அனைத்துமே நாளை முதல் உங்களுக்கு சுகமான ஒரு முடிவுக்கு உங்களை தேடி கொடுக்கும். உங்களை பழிவாங்க நினைத்த எதிரிகள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும்